செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதிய கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சியரகம் தற்பொழுது முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் துஷால், பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்ன, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். மதுராந்தகம் அருகே உள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் நுழைந்த போது தடுக்க முயன்ற காவலர்களுக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை வருகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வயலூர், நெற்குளம் ஆகிய கிராமங்களில் புதியதாக அமைய உள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சுமார் ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக பொதுமக்கள் தொடர்ந்து மனு அளிக்க வந்த நிலையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில புதிய கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதியை சார்ந்த சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளிக்க வந்த நிலையில் தற்போது காவலர்கள் அவரை வெளியே தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. அதே போல அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது காவலர்களை தள்ளிவிட்டு உள்ளே நுழையும் போது பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒரு பயங்கரமான ஒரு தள்ளுமுள்ளு வண்ணமும் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாயிற்குள் கூட்டப்பட்ட நிலையில் வாசல் முன்பு அமர்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பூட்டப்பட்டுள்ளதால் பல்வேறு பகுதியில் இருந்து மனு அளிக்க வந்தவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க முடியாமல் அலுவலக வளாகத்திலேயே காத்திருக்கும் ஒரு சூழலானதும் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த பகுதியில தர்ணா போராட்டத்தில் மக்கள் ஈடுபடுவதால் இங்கே சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அர்லேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துஷால்.